இளமீன், விளிமீன், குடிசார் மர அறாத உலைமீன். இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் பல விலை நிலவரங்களை பார்க்க போகிறோம். மாதுளைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதுளை வந்து A1ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதுளை இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் 170 ரூபா. திருப்பூர் மார்க்கெட் ரேட்டில் 20 கிலோ டிப்பரும் 10 கிலோ பாக்ஸாகவும் தருவாங்க. ஒரு கிலோ வந்து 170 ரூபா ஹோல்சேல் ரேட்டு போயிட்டுருக்கு. ஆரஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 85 ரூபா, 20 கிலோ டிப்பராக தருவாங்க ஹோல்சேல் ரேட்டு. திருப்பூரில் மார்க்கெட்டில் விலை நிலவரம் இது. ஹோல்சேல் மார்க்கெட் ரேட் நிலவரம் இன்றைக்கி 85 ரூபா. ஆரஞ்சு சீசன் முடிய போகுதுன்னு அந்த குவாலிட்டி வர ஆரம்பிச்சிச்சு. சீசன் முடிய போது தான் எப்படி குவாலிட்டி வருமோ அந்த குவாலிட்டி வர ஆரம்பிச்சிச்சு. ஆரஞ்சு நாட்டு ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு இந்த மாம்பழம் வந்து செந்தூர மாம்பழம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ரேட்டு திருப்பூர் மார்க்கெட்டில் வந்து 105 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. 20 கிலோ டிப்பராக தான் தருவாங்க ஹோல்சேல் ரேட்டு. ஆப்பிள்னு பார்த்தீங்கன்னா 3,300 3,600 அந்த ரேட்டு போயிட்டுருக்கு. 18 கிலோ டிப்பரு. இந்த 18 கிலோ டிப்பரும் பார்த்தீங்கன்னா 3,600 போச்சுன்னா 202 ரூபா அசலாகும் ஹோல்சேல் ரேட்டு. இதில் இந்த ஆப்பிள் வந்து இம்போர்ட்டட் ஆப்பிள். நம்ம ஆப்பிள் வந்து டெல்லிஸு, சிம்லா இது ரெண்டுமே சீசன் முடிஞ்சிச்சு. 7ஆவது மாதம் தான் வர ஆரம்பிக்கும். இந்த திராட்சை வந்து சோனா திராட்சைன்னு சொல்லுவாங்க. ஒரு கிலோ வந்து 85 ரூபா, 10 கிலோ பாக்ஸாக தருவாங்க ஹோல்சேல் ரேட்டு. ஒரு கிலோ வந்து 85 ரூபா ஹோல்சேல் ரேட்டு, 10 கிலோ பாக்ஸாக தான் தருவாங்க. இந்த திராட்சை வந்து மஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. இது விதை இல்லாத திராட்சை. இது விதை இல்லாத திராட்சை தான். இந்த மஸ்கட் திராட்சை வந்து ஒரு கிலோ வந்து 130 ரூபா வருது. அந்த மஸ்கட் திராட்சை 10 கிலோ பாக்ஸாக தான் தருவாங்க. இந்த மாம்பழம் வந்து செந்தூர மாம்பழம், வங்கனப்பள்ளி மாம்பழம்னு சொல்லுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு கிலோ வந்து 110 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டு போயிட்டுருக்கு. திருப்பூர் மார்க்கெட்டில் 20 கிலோ டிப்பராக தருவாங்க இந்த மாம்பழத்தை. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஆந்திராவில் வந்து இந்த மாம்பழம் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் தமிழ்நாட்டு பழம் தான் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஆந்திரா பழத்தோட. அனைவருக்கும் நன்றி அப்படின்னு ஒரு அன்னை சொன்னாங்க.